வயசால் பெரியோரே நெருப்புடன் விளையாடாதே என்பது பழமொழி. உதாரணம் சொல்லப்போனால், மேல்நாட்டிலே குழந்தையின் தொட்டில் அருகே தாய்க்காரி சிகரெட்டு புகைத்து நின்றால் சிகரெட்டின் நெருப்பு பொறி ஒன்று தொட்டில் மீது விழுந்து விடவே தொட்டில் வலை தீப்பிடித்து கொண்டது. அரும்பாடுபட்டு தீயணைத்தனர். மற்றொரு இடத்திலே தங்கையோடு விளையாட்டு காட்டிய அண்ணன் தீக்குச்சி கொளுத்தி அவளது சேலை அருகே காட்டினான். சேலை தீப்பிடித்து கொண்டது. மளமளவென்று தீப்பரவே அவள் இறந்தே போனாள். இந்த கழுதை விளையாட்டு தேவைதானா? அப்படி இருக்க பைபிளிலே ரோமையர் 12:20 ஒருவரது தலை மீது நெருப்பை குவிக்கச் சொல்கின்றாரே சின்னப்பர், அது எப்படி? தலை வெந்து போகாதா? அதுதான் இல்லை, அது ஒரு மரபு சொல், இடியம். மரபு சொல் என்றாலே எழுத்துக்கெழுத்தாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உதாரணமாக, கல்வன் களவெடுத்து விட்டு கம்பியை நீட்டினான் என்றால் ஹீ ஸ்ட்ரெச் த ராட் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தலாகாது. தப்பி ஓடிவிட்டான், அவ்வளவுதான். அவள் மூளை காத்தாள் என்றால் ஷீ கார்டர் த கார்னர் என்று மொழிபெயர்த்தலாகாது. மாறாக, ஆன் அட்டைன்மெண்ட் ஆஃப் பியூபர்ட்டி ஷீ வாஸ் கன்ஃபைன்டு, அதுதான் அர்த்தம். போப்பையரை கூட மொழிபெயர்ப்பிலே தடுமாறி இருக்கின்றாரே. புறநானூறு 242 வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை என்று வருகிறதே, அதை கேட்டில் இஸ் டெட் என்று தவறாக மொழிபெயர்த்து விட்டார். இறந்தது கேட்டில் அல்ல, கால்நடை அல்ல, சாத்தன் என்ற வள்ளல். அது இருக்கட்டும், கதைக்கு வருவோம். தலை மீது எரிதழலை குவிப்பீர் என்று ரோமையர் 12:20 வருகின்றது. அதன் பொருள், அது கிரேக்க கலாச்சாரம், அதாவது கிரீக் ஆந்த்ரோபாலஜி தெரிந்தால்தான் அதன் பொருள் புரியும். கிரேக்க நாட்டிலே தவறு செய்தவன் தவற்றுக்கு வருந்துவதை காட்ட தலையிலே தீச்சட்டி ஏந்துவான். நம் நாட்டு அம்மன் கோவிலே தீச்சட்டி எடுத்து ஆடுவது போல, அல்லது மேல்நாட்டவர் குளிர்காலத்தில் நடைப்பயணம் போகும்போது அக்காலத்திலே தீச்சட்டி தூக்கி செல்வார்களே, அதுபோல பிரேசியர். இங்கே ஒரு கேள்வி, தவறு செய்தவன் தானே தீச்சட்டி தூக்க வேண்டும், நாம் ஏன் அவன் தலையிலே தீச்சட்டி ஏற்ற வேண்டும்? அதாவது, அவனை பரிபூர்ணமாக நாம் மன்னித்துவிட்டு அவனுக்கு ஒரு நன்மையை செய்யும்போது அவன் தானே நாணி கூனி குறுகி தலை குனிவான், தீச்சட்டியும் ஏந்துவான். வள்ளுவர் உரைப்பாரே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஆக எரிதழலை குவிப்பது என்பது அவரது மனம் உருகச் செய்வது என்றுதான் பொருள். இப்போது புரிகின்றதன்றோ?